Hello guys, welcome to today's learning video. ஸோ மார்க்கெட் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இங்கே ஃப்ளாட் ஓப்பனிங் சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட் 50 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஷார்ட் கவரிங்கால மேலே போயிருக்கு. ஸோ வாட் ஐ டேட் இஸ் ஐ டுக் சிஇ ட்ரேட். லெட் மீ ஜஸ்ட் பிரேக் இன் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். அது என்னென்னா இமீடியட்டாக வந்து எனக்கு எஸ்எல்இட் ஆயிடுச்சு. ஸோ இந்த டே ஹைக் மேலே பிரேக் ஆச்சு. அதனால் ஐ டுக் சிஇ ட்ரேட் ஹியர், பட் இட் வாஸ் அ ஃபேக் பிரேக் அவுட். ஸோ என் எஸ்எல் வந்து ரொம்ப கம்மியாக வச்சுருந்தனால ஐ திங்க் -1700. ஸோ இன்றைக்கி வந்து நான் என்னென்ன ஆர்டர்ஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ட்ரெயிலிங் எஸ்எல் ஹிட் ஆகிட்டே இருந்தது. ஸோ ஐ தாட் டு வெயிட் ஃபார் அ பர்ஃபெக்ட் என்ட்ரி. ஸோ 75 குவான்டிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 30 பாயிண்ட்ஸில் செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் 2200 rupees லாஸ். பட் ட்ரைல் பண்ணனால ஐ ஜஸ்ட் ரெடியூஸ் சம் 500 rupees. ஸோ தட் இஸ் ரீசன் வை வி ஹேவ் 1700 ஹியர். ஸோ பிஇ ட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிஇ ட்ரேட் தான் எடுத்தேன். பட் என்ன மிஸ்டேக் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 314 என்ட்ரி கொடுத்துருக்கோம் அப்படின்னா நீங்கள் வீடியோஸில் பார்க்கலாம். இது வந்து ட்ரைலிங் எஸ்எல். ஸோ இட் வெண்ட் ஸோ நம்ம என்ட்ரி வந்து 314 இல்லைங்களா, இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்தோம். It went till 405, but we didn't book because I was expecting this range to break 420. But in the next immediate candle on they started to fall off. So it is to trap retailers. So அதில் நம்ம எஸ்எல்இட் ஆயிடுச்சு. ஸோ அதில் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட்டு செகண்ட் என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணி எடுத்தோம். அகெயின் ட்ரைலிங் எஸ்எல் காட் ஹிட் சம்வேர் ஹியர். ஸோ ஓவரால் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா இட் வாஸ் ஆல்மோஸ்ட் -700 இருந்தோம். ஸோ ஐ மீன் ஃப்ரம் 5000 இட் வென்ட் டு -700. வி டிட்ன்ட் புக், தட் இஸ் அ மிஸ்டேக். ஸோ நெக்ஸ்ட் ஐ டுக் என்ட்ரி ஹியர் அண்ட் ஐ சோல்டு ஹியர். ஸோ அதில் வந்து நான் வி மேட் டீசன்ட் ப்ராஃபிட் ஆஃப் 9000 rupees. ஸோ த ரீசன் வை ஐ சோல்ட் அட் 420 இஸ் நீங்கள் வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் கன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த ப்ரைஸுக்கு மேலே வந்து பீப்புள் ஆர் நாட் ரெடி டு பை. பிகாஸ் உடனே பையாக இருக்குது, இமிடியேட் செல் ஆஃப் ஆயிருக்கு. ஸோ we took an entry at somewhere at 319 and exit at 420, almost 100 points. For 90 quantities 9000 rupees. So which is a very good decent profit because நம்ம யூஸ்டு ஃபண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 32,000 தான். ஸோ 32,000ல் வந்து 10% 3000 rupees. We took today more than 30% of the returns. So which is very good returns today. So that's it for today guys. Thank you for watching. Have a good day. So this is my PE order guys. So after confirmation we just took an entry here. So I was expecting the below zone as support, and if that breaks I thought I will hold, but my target it was about to reach, so I think I didn't hold much. So the price is almost here a profit of 4,000 rupees. So I thought to trail my SL, but 420 மேலே price move ஆகவே இல்லை. So what I did is I waited for some time, but price வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, அது கீழே வந்து no one is ready to sell. So I thought the momentum is stopped. So as an option buyer we need momentum. So momentum interest அப்படின்னா it is better to exit. So I just closed my existing order and sell order வந்து 410 வச்சுருந்தேன், பட் I thought it would reach somewhere around 420. So target reach and I just closed it and it got placed. So day and 3 trade பண்ணாம இருக்கிறதுக்காக I just went and put my kill switch so that will not trade again.